தாய் தந்த தமிழுக்கும் தமிழ் தந்த உறவுகளுக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாட்டின் முதல்நிலை நாளிதழும் மக்களின் இதயக்குரலுமான மக்கள் ஓசையிலிருந்து உங்கள் செய்தியாளர் டில்லிராணி முத்து. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீர்வளம், நிலவளம், மலைவளம் நிறைந்த இந்த மலேசிய திருநாட்டில் சொர்ண பூமி என்று அழைக்கப்படும் பாறையம்பாட் சுங்கைபுரம் கிராமத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்க என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு வாழும் இந்தியர்கள் அதிகமானோர் நெல் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும். இந்த விவசாயிகளை நாம் போற்றி மதிக்கத்தான் வேண்டும். இன்று விவசாயம் அழிந்து கொண்டே வருகிறது. இங்கு வரும் விவசாயத்தை இங்கு உள்ள நம் இந்திய விவசாயிகள் தொடர்ந்து பாதுகாக்க பெரும் போராட்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கிராமத்தில் வாழும் நம் இந்தியர்களின் முதன்மை தொழில் விவசாயமாகும். இவர்களின் முதன்மை பண்டிகை பொங்கல் பண்டிகையாகும். இன்று மக்கள் ஓசையின் ஏற்பாட்டில் நாம் பாறையம்பாட் சுங்கைபுரம் கிராமத்திற்கு பொங்கல் பண்டிகை வைக்க வந்துள்ளோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். வரமளிக்கும் கடவுள் யாராக இருந்தாலும் உணவளிக்கும் கடவுள் விவசாயிகள்தான். விவசாயிகளின் பொங்கல் என்றுமே தனித்துவமானது. தான் விளைவித்த அரிசியில் தானே பொங்கல் வைக்கும் விவசாயிகள் பெரும் பேறு பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒளி கொடுக்கும் கதிரவன் விண்ணில் இருந்து பார்ப்பதால் மண்ணில் இருக்கும் பயிர்கள் தழைக்கின்றன. விண்ணிற்கும் மண்ணிற்கும் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாம் கதிரவனுக்கு மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபடுகிறோம். விண்ணிற்கும் மண்ணிற்கும் நன்றி செலுத்தும் அதே நேரத்தில் வாழும் கடவுளான விவசாயிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமையாகும். நாம் கொண்டாடும் பொங்கலை விட விவசாயிகள் கொண்டாடும் பொங்கல் தனிச்சிறப்பு வாய்ந்தவை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை மாதத்தில் தயாராகி இருக்கும் நெற்கதிர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்றெண்ணி பொங்கலை கொண்டாட ஆரம்பிப்பார்கள் விவசாயிகள். இன்று கூட வயல்களுக்கு செல்லாத விவசாயிகள் இருக்க மாட்டார்கள். மேலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கருத்துக்கு இணையாக தை மாதத்தின் முதல் நாளாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தை மாதம். வாழையடி வாழையாக தை மாதத்தின் பிறப்பைத்தான் அறுவடை திருநாளாகவும் தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளாகவும் கொண்டாடி வருகின்றனர் விவசாயிகள். பொங்கல் பண்டிகை என்பது அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டு முழுவதற்கும் நமக்கு உதவி புரியும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக பொங்கலை கொண்டாடி மகிழ்கிறோம். அந்நிலையில் பொங்கல் பண்டிகை என்றால் நம் அனைவருடைய நினைவிற்கு வருவது விவசாயமும் விவசாயிகளும் தான். அதேபோல் விவசாயிகள் என்றால் நம் நினைவிற்கு வருவது பாரிட் அம்பாட் சுங்கைபுரம் கிராமம்தான். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள தஞ்சோங் காராங் நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த பாரிட் அம்பாட் சுங்கைபுரம் கிராமம். இந்நிலையில் இவ்வருட தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் ஓசையின் ஏற்பாட்டில் பாரிட் அம்பாட் சுங்கைபுரம் கிராமத்தில் நெல் பயிரிட்டு விவசாயம் செய்து வரும் நம் இந்திய விவசாயிகளை நேரில் சென்று சந்தித்து அவர்களுடன் பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்ததோடு அவர்களை பேட்டி கண்டுள்ளார் நமது மக்கள் ஓசை நிருபர். மலேசியாவில் பல இடங்களில் நெல் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர்.
அதில் இந்தியர்கள் அதிகமாக நெல் பயிரிட்டு விவசாயம் செய்யும் ஒரே இடம் பாரிட் அம்பாட் சுங்கை பூரோங் செக்கின்சான் ஆகும். இக்கிராமம் அதிக இந்திய விவசாயிகள் வாழும் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எனது பெயர் ரமேஷ். மலேசியா வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் உழவர் திருநாளாம் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். My name is Vinananadan. Happy Pongal. வணக்கம். மலேசியா வாழ் இந்து பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜி.கே. நடராஜன். நான் இங்கு ஒரு விவசாயியாக இருக்கின்றோம். பெரும்பாலும் இந்த இடத்துல அதாவது செக்கின்சானிலே நெல் விவசாயிகள் அதிகமாக விவசாயம் செய்கின்றார்கள். ஏறக்குறைய 250 குடும்பங்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு இங்கு விவசாயம் செய்து வருகின்றோம். ஆகவே காலையிலே சூரிய பொங்கல், சூரியனுக்கென்று நாம் காலையிலே பொங்கல் வைத்து விடுவோம். பெரும்பாலும் இங்குள்ள விவசாயிகள் காலையிலே பொங்கல் வைத்து விடுவார்கள். பொங்கல் வைத்த பிறகு நாங்கள் அனைவரும் அதனை அடுத்து தொடர்ந்து ஆலயத்தில் சென்று ஏறக்குறைய ஒரு 10 மணி அளவிலே ஆலயத்திலே பொங்கல் விழாவிலே பொங்கல் வைத்து கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இவர்களின் வாழ்வின் அடிப்படை ஆதாரமே நெல் விவசாயம்தான். இங்குள்ள விவசாயிகள் தங்களின் அறுவடைகளை முடித்துவிட்டு காலமெல்லாம் இவர்களுக்கு கை கொடுத்து உதவும் மழைக்கும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். இவர்கள் ஆடி மாதத்தில் விதைத்த பயிர்களின் விளைச்சலை தை மாதம் அறுவடை செய்து பயனடைகிறார்கள். இங்கு வசிக்கும் மக்களின் முதன்மை தொழில் நெல் விவசாயம் என்பதால் இங்கு வசிக்கும் சுமார் 250 இந்திய குடும்பங்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இதில் சுமார் 180 குடும்பங்கள் தங்கள் சொந்த நிலத்தில் நெல் பயிரிட்டு விற்பனை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் மக்கள் ஓசையின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.